இந்த கிச்சனை க்ளீன் பண்ணும் நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டைமே கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. டைம் கிடைச்சாலும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு அளவில்ல. பட் வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டேவா ஸோ லீவ் நாள் இன்னைக்கு எப்படியாவது இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரே மோட்டிவேஷனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம நார்மலாக இந்த பாத்திரம்லாம் கழுவோம் இல்லையா பாரு, ஸோ அதே வந்துட்டு ஒன்று புதுசாக இருந்துச்சு. அண்ட் விம் சோப்பையே வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த அடுப்புலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் கிட்டேலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த கரை பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அதையும் அந்த பார்லேயே வச்சு தொடச்சு பட் நல்லா வந்துருச்சு. அண்ட் யூடியூப்லாம் நிறைய வீடியோ பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஈஸியான மெத்தடில் வந்துட்டு இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தது இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சி மனசே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருந்துச்சு. என்னதான் நம்ம வந்துட்டு க்ளீனாக இது பண்ணாலும் கிச்சனை வந்துட்டு இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பண்ணுறது பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.